அமைச்சர் KN நேரு சகோதரர் மீதான அமலாக்கத்துறை வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை அதிரடியாக ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதனால 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சருடைய நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குநராக உள்ள நிறுவனத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் அமைச்சர் KN நேருவின் சொந்தமான இடங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை செய்து வழக்கும் பதிவு செய்து ஆவணங்களையும் மற்றும் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்திருந்தது. இந்த நிலையில தான் எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கினுடைய ரத்து செய்யக்கோரிதான் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அந்த நேருவின் சகோதரருக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கில் மோசடி ஏதும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகளுக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தனது தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்துதான் சிபிஐ வழக்கு ரத்து செய்யப்பட்டதனால, அதாவது மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டதனால சிபிஐ தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது அந்த கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் ரொக்கப்பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சார்பில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அமர்வு நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதனால அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை கைப்பற்றிய அந்த மின்னணு சாதனங்கள், டிவைசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மின்னணு சாதனங்கள் மற்றும் ரொக்க பணத்தை எல்லாம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் தங்களது உத்தரவில் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.